السلام عليكم ورحمة الله وبركاته. أقدم بسم الله جل وقسم وحمدي له حمدا بالدوام مؤسما أسلم تسليما كثيرا قياسما أسلي صلاة تملأ الأرض والسما على من له على العلا متببع. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربي تمم بالخير والسعادة وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் எல்லையில்லா பேரருளால் ஹிஜ்ரி 1448 மலர்ந்து விட்டது. காலமென்ற பூந்தோட்டத்திலே புத்தாண்டு மலர்ந்து விட்டது. ஹிஜ்ரி புத்தாண்டு 1448 வந்த வரலாறு தெரிந்து கொள்ள வேண்டும். எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கத்து வாழ்க்கையில் கடுமையான சோதனைகளுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். உலக சரித்திரத்தில் எந்த மகானும் எந்த மேதையும் எந்த சரித்திர பெருமகனும் சந்திக்காத சோதனைகளை நமது கண்ணின் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்தார்கள். அவ்வளவு பெரிய தொல்லைகளும் துன்பங்களையும் தாங்கிக் கொண்டு உறுதியாக நின்றார்கள். ஏற்றுக்கொண்ட கொள்கையில் உறுதியாக நின்றார்கள். அந்த கொள்கையின் உறுதியை கவிமாமணி சுட்டி காட்டுவார். செங்கதிரும் தன்மதியும் சேர்த்துண்டாய் தந்திடனும் எங்கொள்கை விடமாட்டேன் என்றுரைத்த நாயகமே, அருளாளர் அன்புடையோன் அல்லாஹுவின் கருணை பெருங்குடையாய் வந்துதித்த பெருமானே நாயகமே, நாவெல்லாம் நாயகத்தை நடமாட வைத்த இறையருள் கமணி. நமது பள்ளிவாசல் வளாகத்தில் 72ஆம் ஆண்டு கொடுக்கப்பட்ட பட்டம்தான் இறையருள் கவிமணி. அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உறுதி, நான் ஏற்றுக்கொண்ட உறுதியில் இம்மியும் இழைக்க மாட்டேன். எத்தனை துன்பங்கள் வந்தாலும் எல்லாவற்றையும் லட்சியத்திற்காக கொள்கைக்காக நான் ஏற்றுக்கொள்ள தயார். ஆசையை காட்டினார்கள். முதலில் மண்ணாசை, அதற்கு பிறகு பொன்னாசை, பெண்ணாசை. முகம்மதே, உங்களுக்கு என்ன தேவை? புதிதாக ஒரு கொள்கையை பிரச்சாரம் செய்கிறீர்களே, ஆட்சி வேண்டுமா, அதிகாரம் வேண்டுமா? அரபு நாட்டுக்கே உங்களை அதிபதியாக்கிறோம். புதிய கொள்கை வேண்டாம், நீங்கள் சொல்லக்கூடிய ஓரிரை கொள்கை வேண்டாம், அரபு நாட்டுக்கே உங்களை அதிபதியாக்கிறோம். அடுத்து சொன்னார்கள், உங்களுக்கு ஆசை பதவியிலே இல்லையா? அப்படியானால் பணம் வேண்டுமா? பொன்னும் பொருளும் உங்கள் காலடியில் கொட்டி குவிக்கிறோம். அரபு நாட்டு செல்வங்களெல்லாம் உங்கள் காலடியில் கொட்டி குவிக்கிறோம். வேண்டாம், எனக்கு பதவி ஆசை வேண்டாம், பண ஆசை வேண்டாம், பெண்ணாசை வேண்டுமானால் அரபகத்திலே அழகு மிக்க பெண்களை எத்தனை வேண்டுமானாலும் உங்களுக்கு மனமுடித்து தருகிறோம். அப்போதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதிலை கவிமணி சுட்டி காட்டுகிறார். செங்கதிரும் தன்மதியும் சேர்த்துன்றாய் தந்திடினும் எங்கொள்கை விடமாட்டேன் என்றுரைத்த நாயகமே, என் வலது கையில் சூரியனையும் என் இடது கையில் சந்திரனையும் ஒன்றா நீங்கள் சேர்த்து தந்தாலும் ஓரிரை கொள்கையை, அல்லாஹ் ஒருவன் என்ற ஏகத்துவ சித்தாந்தத்தை என்றைக்கும் விடமாட்டேன், அதில் உறுதியாக இருப்பேன் என்று சொன்னார்கள். ஆசை காட்டலுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் அஞ்சாத போது, அடிபணியாத போது அவர்கள் அச்சுறுத்தினார்கள். எத்தனை துன்பங்கள் உண்டோ, எத்தனை தொல்லைகள் எம்பெருமானார் வாழ்விலே. அந்த தொல்லைகளில் ஒன்றுதான் தாயிஃப் நகரத்து வீதியிலே தாஹா ரசூல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடக்கையிலே பாவிகள் கல்லால் அடித்தார்கள், சொல்லால் அடித்தார்கள். நடை பாதியிலே முல்லை பரப்பினார்கள், கழுத்திலே துணியையிட்டு எரிக்கினார்கள், விலங்குகளின் குடலை தூக்கி போட்டார்கள். எந்த அளவுக்கென்றால் ஒரு சஜதாவுடைய கட்டம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஅபாவுக்கு முன்னால் சஜதாவில் இருந்தார்கள். அப்போது ஒட்டகையின் பெருங்குடலை எதிரிகள் கொண்டு வந்து சஜதாவின் போது நெற்றி மேலே பிடரி மேலே வைத்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பலம் கொடுத்தான் அல்லாஹ். அவர்கள் நினைத்திருந்தால் அந்த பலமான பழுவான குடலை
பிடரி மீது இருந்தாலும் தலையை தூக்கலாம். தலையை தூக்கினால் அந்த குடலில் உள்ள நஜீஸு சிதறிவிடும், மேனியெல்லாம் அசுத்தமாகிவிடும். ஓடோடி வந்தார்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா. அட பாவிகளா, ஏகத்துவத்தை சொன்னதற்காக அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இப்படி ஒரு சோதனையா என்று சொல்லி அவர்கள் அதை அகற்றி விட்டார். இத்தனை தொல்லைகளுக்கும் ஒரு எல்லை உண்டு. பொறுத்தது போதும் நபியை பொங்கி எழுக என்று போருக்கான உத்தரவு வருவதற்கு முன்னால் மக்காவில் வாழ்ந்தபோது பொறுமை பொறுமை பொறுமை. எதிரிகள் உங்களை கொல்ல திட்டமிடுகிறார்கள், இரவோடு இரவாக வெளியேறுங்கள் என்று அல்லாஹ்வுடைய ஆணை வந்தது. எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நள்ளிரவு வேளையிலே அருமை தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முன்னாலே தகவல் கொடுத்து அனுப்பி வரவழைத்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய படுக்கையிலே படுத்திருந்தார்கள். எதிரிகள் வீட்டை சுற்றி முற்றுகையிட்டார்கள். எப்போது வருவார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்டி சாய்த்து விட வேண்டும் என்று வீணர்கள் திட்டமிட்டார்கள். எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ஆணை, நீங்கள் வெளியேறலாம், எதிரிகள் உங்களை கொல்ல வீட்டை சுற்றி முற்றுகையிட்டு விட்டார்கள், வெளியேறலாம். வெளியேறும் போது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நள்ளிரவு வேளையிலே கண் விழித்தார்கள். வெளியேற திட்டமிட்ட போது அங்கே ஒரு காட்சி. குஃபார்கள் எல்லாம் கையில் வாளோடு வீட்டை சுற்றி காத்திருந்தார்கள், வெளியே வந்தால் வெட்ட வேண்டும் என்று. அவர்கள் கண்ணசந்து அவர்கள் கண்ணை கசக்குவதற்கு முன்னால் ஷாஹத்தில் உஜூஹ் என்று எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பிடி மண்ணை எடுத்து அந்த குஃபார்களை பார்த்து வீசினார்கள். அந்த ஷாஹத்தில் உஜூஹ் எதிரிகள் முகங்கள் கவிழட்டும் என்ற அர்த்தமுள்ள வாசகத்தை சொல்லி மண்ணை வீசிய போது ஒவ்வொரு எதிரியும் கண்ணை திறந்து பார்த்து கண்ணை கசக்கி கொண்டிருக்கும் போதே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கசுவா என்ற ஒட்டகையில் தக்க தோழரோடு புறப்பட்டு விட்டார். அப்படி புறப்பட்டார்களே, அப்போது மண் வீசிய காட்சியை அல்லாஹ்வுடைய வேதம் சொல்கிற வசனத்தை பாருங்கள். வமா ரமைத்த இது ரமைத்த வலாக்கின்னல்லாஹ் ரமா. நபி அவர்களே, அன்றைக்கு உங்கள் வீட்டை சுற்றி எதிரிகள் முற்றுகையிட்ட போது நீங்கள் மண்ணெடுத்து வீசினீர்களே, அது நீங்கள் எரியவில்லை. வமா ரமைத்த, அந்த மண்ணை நீங்கள் எரியவில்லை, அல்லாஹ் எறிந்தான். எண்ணி பார்க்க வேண்டும். அருமையான பெருமக்களே, அல்லாஹுடைய ரசூல் மண்ணெடுத்து எரிகிறார்கள். முற்றுகையிட்ட குஃபார்களை நோக்கி ஒவ்வொரு கண்ணிலும் ஒரு துகள் விழுந்து அதை கசக்குகிற நேரத்தில் அல்லாஹ் தன் ரசூலை காப்பாற்றுகிறார். என்ன சொல்கிறான்? நீங்கள் எரிந்தீர்கள், ஆனால் உண்மையிலே நீங்கள் எரியவில்லை, அல்லாஹ் எரிந்தான். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஆற்றலால் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கமா நகரத்திலிருந்து வெளியேறினார். வெளியேறும்போது ஒரு காட்சி, அந்த கஅபாவை பார்த்து பார்த்து கண்ணீர் விட்டு வெளியேறுகிறார். தான் பிறந்த மக்கா, புனித மக்கா, அங்கே அல்லாஹ்வுடைய ஆதி இல்லம் கஅபா, இதையெல்லாம் விட்டு பிரிகிறோமே, புது நகருக்கு செல்கிறோமே, அங்க உள்ள சூழல் எப்படி இருக்குமோ என்ற தயக்கத்தோடு சொல்லும் போது அல்லாஹ் ஆறுதல் கூறுகிறான். கது ஃபரல்லாஹு அலைக்க இன்னல்லதி ஃபரத அலைக்கல் குர்ஆன லராதுக இலா மாத். நபியே, எந்த அல்லாஹ் வேதத்தை உங்களுக்கு விதித்தானோ அவன் உங்களை புறப்பட்டு இடம் நோக்கி நிச்சயமாக வெற்றி வீரராக திருப்பி கொண்டு வருவான். இந்த மக்காவை விட்டு பிரிகிறோமே என்ற வேதனையோடு சொன்ன வாசம், வல்லாஹி இன்னக்கில் ஹைர் அர்தில்லா அஹப்ப அர்தில்லா இல்லல்லாஹ். ஏ மக்கமா நகரமே, அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்கிறேன், இந்த மண்ணுலகத்தில் மகத்தான பூமி நீதான். இந்த மக்கள் மட்டும் என்னை வெளியேற்றவில்லை என்றால் லமா ஹரஜத்து மின்க, உன்னை விட்டு நானாக வெளியேற மாட்டேன். பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வாயினும் நனி சிறந்தனவை என்பார்கள். பெற்றெடுத்து தாய்க்கு செம்மம் பிறந்த ஊர். தாய் நாட்டின் மீது பற்றி இருக்கிறது. எனவே தாய்க்கு நிகரமான தாயகத்தின் மீது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்த பாசத்தினால் சொன்னார்கள், இந்த மக்களாக வெளியேற்றவில்லை என்றால் சத்தியமாக நானாக வெளியேறியிருக்க மாட்டேன். அப்படி வெளியேறும்போது தான் அல்லாஹ் ஆறுதல் கூறினான், ஒரு நாள் இந்த மக்காவை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள். ஃபத்தஹு மக்கா, மக்கமா நகரத்து வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் மீண்டும் மக்காவின் ஆட்சியை கைப்பற்றுவீர்கள் என்று ஆறுதல் கூறினான். பிறகு வரலாறு தொடர்கள். இந்த இடத்திலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய கட்டம்,
எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்றார். செல்லும் பாதையிலே அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு வசதி ஏற்படுத்தினான். ஆச்சரியமான பாதுகாப்பு. பூசி இமாம் ரஹமத்துல்லாஹி புரிதாவிலே சொன்னதைப் போல அல்லாஹ் தன் ரசூலை காப்பாற்ற உருக்கு கோட்டையை கட்டவில்லை. அவர்களுக்கு இரும்பு கவசம் தேவைப்படவில்லை. என்ன ஆச்சரியம்! போகிற பாதையிலே குகை ஒன்று எதிர்பட்டது. அந்த குகையின் பேர் சவுர். அந்த சவுரு குகையில் அல்லாஹ்வுடைய தூதரின் தோழரும் உள்ளே புகுந்தார்கள். எங்கிருந்தோ வந்த ஒரு சிலந்தி பூச்சி குகை வாசலில் வலை பின்னியது. அந்த குகை வாசல் வலை பின்னியது மட்டுமில்லை, எங்கிருந்தோ வந்த சில புறாக்கள் அங்கே வாசலில் முட்டையிட்டன. அல்லாஹ் எப்படி தந்திரமாக தன் தூதரை காப்பாற்றுகிறான் பாருங்கள். பாதுகாப்பு படை இல்லை, கவசம் இல்லை, யானைப்படை குதிரைப்படை இல்லை. தன் ரசூலை பாதுகாக்க குகைக்குள்ளே புகுந்தவுடன் சிலந்தி வலை பின்னியது. பின்தொடர்ந்து வந்த எதிரிகள் எங்கே போயிருப்பார்கள்? சற்று முன்னால் தானே வெளியேறினார்கள். ஒட்டகையில் போனாலும் ஒட்டகத்தை காணவில்லை. எங்கே போயிருப்பார்கள் என்று சுற்றுமுற்றும் பார்த்தார்கள். அதிலே சிலர் சொன்னார்கள், இதோ ஒரு குகை தெரிகிறது, இந்த குகைக்குள் நுழைந்திருக்கலாமோ? அப்போதுதான் ஒருவரை பார்த்து ஒருவன் சொன்னான், அறிவில்லாதவனே, கொஞ்சம் யோசித்துப்பார், இங்கே குகை வாசலை பார், சிலந்தி வலை பின்னி இருக்கிறது. சிலந்தி எப்போது வலை பின்னும்? நடமாட்டமில்லாமல் புழக்கமில்லாத இடத்தில்தானே சிலந்தி வலை பின்னும். சற்று முன் யாராவது உள்ளே புகுந்திருந்தால் இந்த சிலந்தி வலை இருக்குமா? நாட்கள் பட்ட இடத்தில்தானே சிலந்தி வலை இருக்கும். நமக்கெல்லாம் தெரியும், இந்த வீட்டிலே பயன்படுத்தப்படாத மூலைகளில் சிலந்தி வலை பின்னும். அன்றாடம் புழக்கத்தில் இருக்கிற பகுதியில் சிலந்தி வலை காண முடியாது. புறாக்கள் முட்டையிடாது. எனவே அல்லாஹ் தந்திரமாக அவனுடைய ரசூலின் எதிரிகளை ஏமாற்றுவதற்காக இப்படி ஒரு ஏற்பாட்டை செய்தான். அந்த சிலந்தி வலை வைத்து அறிஞர்கள் அற்புதமான சிந்தனையை சொன்னார்கள். என் நினைவுக்கு வருகிறது, 1982 ஹிஜ்ரி 1400 தொடக்கம். அப்போது சென்னை புதுக்கல்லூரியிலே ஒரு கவியரங்கத்தில் தமிழாசான் கவிக்கு அப்துல் ரஹ்மான் தலைமையிலே கவியரங்கம். சிலந்தி வலை, சௌரு குகை. அப்போது ஒன்றை சொன்னார்கள், சௌரு குகையே, எவ்வளவு பெரிய ரகசியத்தை உள்ளே மறைத்து வைத்திருந்தால். அகில உலகத்தை எல்லாம் காக்க வந்த அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே இருக்கிறார்கள். ஆனால் சௌரு குகை உள்ளே இருக்கிற தன் தூதரை வெளியே காட்டி கொடுக்குமா? சௌரு குகையே, எவ்வளவு பெரிய ரகசியத்தை உள்ளே மறைத்து வைத்தார். எங்கே உளறி விடுவாய் என்று சிலந்தி உன் உதடுகளை தைத்ததோ? குகை வாசல் ஒரு குகையின் வாயாக கற்பனை. குகையின் வாசல் குகையின் வாயாக கற்பனை. சிலந்தி வலை நூலினால் பின்னப்பட்டதை போன்ற ஒரு கற்பனை. எனவே எவ்வளவு பெரிய ரகசியத்தை சௌரு குகை நீ மறைத்து வைத்திருந்தாய். அதை உளறி விடுவாய் என்று சிலந்தி உன் உதடுகளை தைத்தது. புறாக்கள் முட்டையிட்ட காட்சியை பாருங்கள். புறாக்களே, அன்றைக்கு நீங்கள் மட்டும் சௌரு குகை முற்றத்திலே முட்டையிடவில்லை என்றால் எங்கள் பள்ளிவாசல் மினாரா கரசங்களில் கோட்டான்கள் அல்லவா கூவிக்கொண்டிருக்கும். நினைத்து பார்க்கோ. சௌரு குகையில் அல்லாஹ் தன் ரசூலை பாதுகாப்பாக வைத்து வெளியேற்றினான். அவன் அந்த திட்டத்தை தீட்டவில்லை என்றால் பயண பாதையிலே மக்கா டு மதீனா, அந்த பயண பாதையிலே அல்லாஹ் தன் ரசூலுக்கு ஆபத்து ஏற்படும் நிலையை ஏற்படுத்தினால் இஸ்லாம் இல்லை, உலகத்தில் முஸ்லிம்கள் இல்லை, பள்ளிவாசல் இல்லை, பாங்கின் இன்ப நாதம் இல்லை. இன்றைக்கு பள்ளிவாசல் தோறும் அல்லாஹ் அக்பர் என்ற அந்த பாங்கின் ஓசை கேட்கிறது என்றால் அதற்கு காரணம் அந்த ஹிஜ்ரத்து பயணத்தின் வெற்றி. அல்லாஹ் தன் ரசூலை காப்பாற்றிய அற்புதம். எப்படி பாதுகாத்தான்? படைபலம் தேவைப்பட்டதா? 4 படை என்பார்கள். யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, காலால் படை. இந்த நாட்டை ஆண்ட மன்னர்களுக்கு இருந்த பாதுகாப்பு படை.
யா அல்லாஹ், எவ்வளவு பெரிய அதிசயத்தை நிகழ்த்தி விட்டாய். எங்கள் நாயகத்தை காப்பதற்கு 4 படையும் தேவையில்லை. அந்த 4ஆம் படையை விட மேலாம் படையாக சிலந்தி என்ற 100ஆம் படை அல்லவா வாசலில் நீ அமைத்து விட்டார். எவ்வளவு பெரிய அதிசயம். அல்லாஹ் சிலந்தியை பற்றி சொல்லுகிறான், இன்ன அல்லாஹல் புயூத்தி லபைத்துல் அங்கபூத், வீடுகளிலேயே மிக பலவீனமான வீடு சிலந்தியின் வீடு. சிலந்தியின் வீடு குடியிருப்புகளிலே மிகவும் பலவீனமானது. பூ என்று ஊதினால் உருக்குலைந்து விடும். ஊதினால் உருக்குலையக்கூடிய அந்த சிலந்தியை அல்லாஹு தஆலா உலகத்தை காக்க வந்த உத்தம தூதரை பாதுகாக்க ஒரு கவசம் போல் அமைத்தான். எனவே அந்த சிலந்திக்கு சாதாரணமாக 100ஆம் படை என்பார்கள். இது சாதாரண 100ஆம் படை அல்ல. 4ஆம் படைக்கும் மேலாம் படை அல்லாஹ்வுடைய ரசூலை பாதுகாக்க குகை வாசல் பின்னப்பட்ட அந்த 100ஆம் படை. அந்த புறாக்களிட்ட முட்டைகள் எல்லாம் சாதாரண முட்டைகள் அல்ல, குஃப்ர் என்ற கோட்டையை தகர்க்க வந்த வெடிக்குண்டுகள். அபூஜஹல், அபூ லஹப், உத்பா, ஷைபா போன்ற காஃபிர்கள் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி குஃப்ர் என்ற கோட்டையை கட்டினார்கள். அல்லாஹு தஆலா அந்த குஃப்ர் எனும் கோட்டை கட்டிய குஃபார்களை அழிப்பதற்காக குகை வாசலில் ஒரு சிலந்தியை வலை பின்ன வைத்து புறாக்களை முட்டையிட வைத்து தன் தூதரை பாதுகாத்தான். இதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்து தௌபா 40வது வசனத்தில் சொல்கிறான், லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா இது ஹுமா ஃபில் கார் சானிய சினைன். நபியை நினைத்து பாருங்கள். அகில உலகத்தின் சித்துக்கும், அதாவது சிதுக்கு சித்திக், எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிதுக்கு சத்தியத்தின் பிறப்பிடம். எனவே சிதுக்கு எனும் பெருமானாரும் அவர்களை உண்மைப்படுத்திய சித்திக் என்ற தோழரும் குகைக்குள்ளே இருந்தபோது என்ன சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அபூபக்கரை பார்த்து, லா தஹஸன், அபூபக்கரை நீங்கள் கவலைப்படாதீர்கள், எதிரிகள் நம்மை ஒன்றும் செய்துவிட மாட்டார்கள், அழிக்க மாட்டார்கள், எதுவும் அணுக முடியாது. ஏனென்றால் இன்னல்லாஹ மஅனா, கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறார். எவ்வளவு நம்பிக்கை, எவ்வளவு உள்ளத்தினுடைய உறுதியான அசைக்க முடியாத எண்ணம் பாருங்கள். கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். அப்படி அற்புதமான முறையில் அல்லாஹ் தன் தூதரை காத்த நிகழ்வு சரித்திரத்தில் முக்கியம். இனி ஹிஜ்ரியினுடைய கணிப்பை, ஹிஜ்ரத்தை பற்றி பேசினோம். இனி ஹிஜ்ரி கணிப்பை பார்ப்போம். 1448 கடந்த செவ்வாய்க்கிழமை மகரிபோடு தொடங்கியது. நேற்று முன்தினம் மகரிபுடன் தொடங்கியது இஸ்லாமிய புத்தாண்டு. ஆனால் இஸ்லாமிய புத்தாண்டு முஸ்லிம்களுக்கு மத்தியில் கூட புத்துணர்வு ஏற்படுத்துவதில்லை. யாராவது சொன்னாத நாளைக்கு முஹர்ரம் 1 புத்தாண்டாம புது வருஷம், அப்படியா புது வருஷமா என்று கேட்டு விடுவார். ஆனால் ஜனவரி புத்தாண்டு, சித்திரை புத்தாண்டு, ஆவணி புத்தாண்டு எண்ணி பார்க்கிறோம். ஆங்கில புத்தாண்டு ஜனவரி, டிசம்பர் 31ஆம் தேதி. மதங்களை கடந்து எல்லா மனிதர்களும் நாளைக்கு ஜனவரி 1 புத்தாண்டு என்று அதை பற்றி புத்துணர்ச்சியோடு பேசிக்கொள்வார்கள். ஆங்கில புத்தாண்டு. தமிழ் புத்தாண்டில் இருவேறு கருத்து. தை புத்தாண்டு என்பார்கள் சிலர், இல்லை சித்திரை புத்தாண்டு. ஆக தை மாதம் புத்தாண்டாக கணிக்கப்பட்டாலும் அல்லது சித்திரை மாதம் புத்தாக கணிக்கப்பட்டாலும் அந்த தமிழ் புத்தாண்டு தோற்றம், அரபி ஆங்கில புத்தாண்டு தோற்றம் என்று பரவலாக அந்த நாள் வரவேற்கப்படுது. ஆனால் ஹிஜ்ரி புத்தாண்டு, இஸ்லாமிய புத்தாண்டை பற்றி உள்ள சிந்தனையே பலருக்கும் வருவதில்லை. அந்த புத்தாண்டை எப்படி கணித்தார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த வருஷத்தை வைத்து கணிக்கலாமே, பிறந்த வருஷம் அல்ல. நல்ல எண்ணி பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த ரபியுல் அவ்வல் வைத்து புத்தாண்டு கணிக்கப்படவில்லை. அவர்கள் வஃபாத்தான ரபியுல் அவ்வல் 12 வைத்து புத்தாண்டு கணிக்கப்படவில்லை. அவர்களுக்கு நபி பட்டம் கிடைத்ததல்லவா, அதையும் வைத்து கணிக்கப்படவில்லை. ஒரு ஆலோசனை நடைபெற்றது. யாருடைய காலத்தில்? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு ஆட்சி காலம். ஆட்சி காலத்தில் கலீஃபா ஜனாதிபதிகள், கவர்னர்களை கூட்டுகிறார்.
ஜனாதிபதியார் அன்றைக்கு இஸ்லாமிய குடியரசினுடைய தலைவர் ஸையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மண்ணுலகத்தை விட்டு மறைந்த 16ஆம் வருஷம் இஸ்லாமிய குடியரசு தலைவராக ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற ஹலீஃபா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹுடைய காலத்தில் கவர்னர்கள் ஒரு மாநாடு எல்லா பஸ்ரா கூஃபா எனப்படுகிற பல்வேறு பகுதிகளில் இந்த கவர்னருக்கு கடிதம் அனுப்புகிறார். அந்த கடிதம் அனுப்பி சொன்னார்கள், அரசு உத்தரவு பிறப்பிக்கப்படும் போது ஒரு காலம் கணிக்கப்பட வேண்டும் அல்லவா? ஷஅபான் மாதம் என்று ஒரு கடிதத்தை உமர் ரலியல்லாஹு கவர்னர்களுக்கு அனுப்பினார். கவர்னர்கள் புகார் சொன்னார்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, ஷஅபான் மாதத்து கடிதம் என்று ஒரு கடிதம் அனுப்பினீர்கள், பிறை போட்டீர்கள், ஷஅபான் 20, ஷஅபான் என்று மாதத்தை சொன்னீர்கள், 20 என்று நாளை குறித்தீர்கள், ஆனால் எந்த ஆண்டு என்பது இல்லையே. கொஞ்ச காலம் கடந்து விட்டால் கசானாவை பார்க்கும்போது, கெசட்டை பார்க்கும்போது அது கடிதம் முந்தியதா பிந்தையா என்று குழப்பம் ஏற்படும். எனவே நமக்கு ஒரு காலக்கணிப்பு அவசியம் என்று கவர்னர்களெல்லாம் ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு சொன்னார். சரி, எல்லோரும் கலந்து பேசுவோம் என்று கூடி கலந்த போது சிலர் சொன்னார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாளை கணிப்போம். சிலர் சொன்னார்கள், இல்லை, இந்த உலகத்தை விட்டு பிரிந்த நாளை கணிப்போம். கடைசியில் சொன்னார்கள், பிறந்த நாளை விட மக்காவிலிருந்து மதீனத்துக்கு சென்றார்களே அந்த நாளல்லவா உலகத்துக்கே இஸ்லாத்தை கொண்டு வந்த நாள். மக்காவோடு இஸ்லாம் அங்கிவிடாமல் மறைந்து விடாமல் உலகமெல்லாம் பருவதற்கு காரணம் அந்த ஹிஜ்ரத்து பயணம் அல்லவா என்று சொல்லி அந்த ஹிஜ்ரத்தை வைத்து காலம் கணித்தார்கள். 1448 அந்த கணிப்பின் அடிப்படையில் பிறந்துவிட்டது. எல்லாம் வல்ல அல்லாஹ்விடம் நாம் கேட்போம், எல்லாம் வல்லவனே ஏகநாயனே, புனிதமான புத்தாண்டு பிறந்து விட்டது. 1448 அடியெடுத்து வைத்து விட்டோம். இந்த ஆண்டு முழுவதும் நாங்கள் நலமாக வளமாக ஆரோக்கியமாக வாழக்கூடிய வாய்ப்பை தருவாயாக. சோதனைகளும் சோகங்களும் துன்பங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் மோதாமல் எங்களை பாதுகாத்திருவாயாக. ஆயுளை நீடிக்க வைத்து நல்ல ஆரோக்கியத்தை தருவாயாக என்று வல்ல ரஹ்மான் அல்லாஹ்விடம் கேட்டுவிட்டு உங்கள் அனைவருக்கும் இதயம் கனிந்த இஸ்லாமிய புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.